யாராவது நியூஸ் பார்த்தீங்களா? ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருந்து யாராவது பார்த்தீங்களா? அமெரிக்காவில் ஒரு இளம் கிறிஸ்தவர், அவர் மாணவர்கள் மத்தியில் பரப்புரை செய்துட்டு இருக்கும்போது சுட்டு கொல்லப்பட்டிருக்கார். இல்லையா? அந்த வீடியோவை பார்த்து, ஒரிஜினல் வீடியோவை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு, அந்த சூடுபட்டு அவருடைய கழுத்துலேருந்து ரத்தம் பீறிட்டு போச்சுது. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அவர் உயிரிழந்துட்டார் அப்படின்னு நேற்றுக்கு ட்ரம்ப் அவர் தான் முதல்ல அதை அறிவித்தார். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்த நபர் அவர் ஒரு ஆள். இல்லையா? கல்யாணம் ஆகி 2 சின்ன பிள்ளைங்க, அழகாக இருக்கு அந்த சின்ன பிள்ளைங்க பார்க்குறதுக்கு. இல்லையா? அவர் என்னன்னா, சின்ன வயசில் பிறந்ததுலேருந்து அவருக்கு கிறிஸ்தவ நம்பிக்கை ரொம்ப நல்லா இருந்திருக்கு. இப்போ கிறிஸ்தவ நம்பிக்கையும் இருந்திருக்கு. அரசியலையும் நம்ம ஏதாவது என்ன பண்ணோம், இப்போ இருக்கிற இந்த அரசியல் எல்லாம் நவீன காலமாக மாறிட்டே வருது, அது ரொம்ப தப்பாக போகுதுன்னு சொல்லி எல்லாமே பைபிள் நெறிமுறைக்கோடு அது வரணும் அப்படின்னு சொல்லி தான் அவரோட எண்ணம். அவர் என்ன பேசினாலுமே லாஸ்ட்டில் பைபிளோட தான் முடிப்பார். அவரோட கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் அது பைபிள் சார்ந்து தான் இருக்கும். அது என்ன பண்ணுவார்னா, மாணவர்கள்ட்ட தான் போய் பேசுவார். ஏன்னா வயசானவங்கள்ட்ட பேசி என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. அதனால் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் போய் இருந்துட்டு என்ன கேள்வி வேணுமோ அவர்கிட்ட கேட்கலாம். அவர் இருப்பார், மைக் வச்சுட்டு இருப்பார். எதில் நின்று கேள்வி கேட்பாங்க, பைபிள் ரிலேட்டடாக கேட்பாங்க, வரலாறு கேட்பாங்க, இஸ்ரேல் மேட்ரை பற்றி கேட்பாங்க, எல்லாமே கேட்பாங்க. எல்லாத்துக்கும் என்ன கேட்டாலும் அவர் என்ன பண்ணுவார், பதில் கொடுத்துட்டே இருப்பார். ரெண்டாவது என்னன்னா, எதிரில் கேள்வி கேட்குறவன் ரொம்ப மோசமாக பேசுவான் சிலவெல்லாம். ஆனால் அவர் என்ன பண்ண மாட்டார், அவனை ஒரு துளி அளவு கூட அசிங்கப்படுத்த மாட்டார். அவன் என்ன கேட்டாலும் சிரிச்சுட்டே பேசுவார். 31, நம்ம சொல்லுவோம்ல மெச்சூரிட்டியாக இருக்கான், நல்ல தேர்னவனாக இருக்கான்னு சொல்லுவோம்ல. 31 வயசில் ஒரு 50-60 வயசு உள்ளவருக்கு மெச்சூரிட்டி அவனுக்கு உண்டு. இல்லையா? கன்சர்வேட்டிவ் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லுவாங்க, பழமைவாத ஆர்வலர், பழமைவாதத்தை விரும்புகிறவர். இப்படி சொன்னோடனே நிறைய பேர் என்ன, பழமைவாதி, இவர் ஒரு பழமைவாதி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவர் இறந்ததை கூட ஒரு குரூப் கொண்டாடுது. சில தகவலையெல்லாம் பார்க்கும்போது சில குரூப்புகளில், ஒரு சில குரூப்பு, பயங்கரவாத குரூப்புகளெல்லாம் இவர் இறந்துட்டார்னு என்னது அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். பழமைவாதம்னு சொல்லும்போது என்னன்னா, அவர் ஒரு விஷயம் அழகாக பேசுவார். ஒரு ஆள்கிட்ட பேசும்போது, நீங்கள் கிருபையை மட்டும் பார்க்குறீங்க, ஆனால் உண்மையை பார்க்குறதில்ல. இப்போ இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீட்ட என்ன சொன்னார்னா, நீ போன மட்டும் அவர் சொல்லியிருக்கலாமே, மன்னிச்சு விட்டுட்டு நீ போன்னு சொல்லியிருக்கலாமே, ஆனால் இனி பாவம் செய்யாதேன்னு அவர் கூட சொல்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் எல்லா விஷயத்தையும் நேர்கோட்டில் பேசுவார். இப்போ இந்த காலத்தில் என்னன்னா, பாவம் செஞ்சுட்டு எல்லோரும் சர்ச்சுக்கு வரீங்க, எல்லோரும் அதை விடலை நீங்கள், ஆனால் பாவத்துலேயும் இருக்கீங்க, சர்ச்சுக்கும் வரீங்க, ஜோம் பண்ணுறீங்க, கிருபையை நோக்கி போகிறீங்க. ஆனால் கிருபையும் இருக்கணும், நீங்கள் பாவத்தையும் விடணும், உண்மையாக இருக்கணும். இயேசுக்கு போதனை அதுதான். அதை ரொம்ப அழகாக பேசுவார் நிறைய விஷயங்கள். இப்போ நம்ம எல்லாம் ஒரு ஆள்கிட்ட பேசும்போது அந்த ஆள் நம்மள்கிட்ட எதிர்த்து கேள்வி கேட்டால் நமக்கு என்ன வந்துடும், டக்குன்னு கோபம் வந்துடும். அதுவும் அசிங்கமாக பேசினா நம்ம ஆட்களுக்கு சொல்லியே கொடுக்காண்டாம். இல்லை, அவங்க ஒன்று பேசினா நம்ம ஆட்கள் 10, 15 பேசி விட்ருவாங்க. இவர் அப்படி கிடையாது, அவரோட பேச்சே அழகாக இருக்கும். வரலாறெல்லாம் இந்த இஸ்ரேலுக்கு எதிராக நிறைய பொய் வரலாறெல்லாம் சிலவர் பேசுவாங்க. பொய் பிரச்சாரம், இஸ்ரேலுக்கு எதிராக நிறைய பேர் அது ஒரு அஜெண்டாவே பண்ணுறாங்க. பொய் தான், ஃபுல்லாக வாய் எடுத்தாலே பொய்யா சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுவார், உடைப்பார். இந்த கம்யூனிச கொள்கைகள், சில இஸ்லாமிய கொள்கைகள், இதெல்லாமே அவர் உடைச்சி பேசுவார். இதெல்லாம் நம்ம நாட்டில் என்ன எப்படி இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. ஒரு ஸ்பீச்சில் அழகாக சொல்லிவிட்டு அடுத்த வரி அவர் என்ன சொல்லுவார்னா, அமெரிக்க மக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும். ரெண்டாவது, நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே லெஸ்பியன், கே, டிரான்ஸ்ஜெண்டர் இப்படிப்பட்ட அந்த காரியங்கள் இருக்கவே கூடாது. அப்படின்னா ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், இந்த எல்ஜிபிடிக்குன்னு ஒரு பாவ கூட்டம் அலையுதில்ல, இது ஒன்றுமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதெல்லாம் குப்பைன்னு சொல்லுவார், வேஸ்ட் கார்பேஜ்னு சொல்லுவார். அதெல்லாம் குப்பை, அந்த குப்பையெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு பேசுவார். இப்படி பேசுகிறவங்க தான் யாராம், பழமைவாதியாம். இல்லையா? ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், என்னதான் பண்டிகைன்னு சொல்கிற எல்லாம் மாடர்ன், நவீன காலத்து ஆர்வலர்கள். ஆனால் நீ இப்படி தான் வாழணும், நீ இப்படி செய்த தப்பு,
இயற்கைக்கு மாறா போகிற, சரி பைபிளை கூட நீங்கள் வச்சுருங்க, செய்கிறதெல்லாம் என்னது இயற்கைக்கு மாறான காரியங்கள், படைப்புக்கு மாறான காரியங்கள் நீ செய்கிற, இது தப்பு, இது வந்து குடும்ப வாழ்க்கையே அழிச்சிரும், இப்படி சொல்லியவரெல்லாம் யாராம்? பழமைவாதி, கன்சர்வேட்டிவ் ஆக்டிவிஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு காலமும் இயற்கைக்கு மாறாக பைபிளுக்கு மாறாக சொல்கிறதெல்லாம் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ எல்லாம் செஞ்சு செஞ்சு லாஸ்ட்டில் அதெல்லாம் அழிவில் தான் போக போகுது இல்லையா? இந்த நபர் வந்து நான் முன்னாடி இவரோட பேட்டிகள் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ அவர் இறந்ததுக்கப்புறம் தான் அவரோட பேட்டி நிறைய பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்து, ஒரு 31 வயசில், அதுவும் தன்னுடைய 18வது வயசில் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் யூஎஸ்ஏ, அமெரிக்காவின் திருப்பு முனை, டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் யூஎஸ்ஏ என்ற ஒரு அமைப்பை அவருக்கு 18வது வயசில் ஒரு ஆள் ஒரு அமைப்பு தொடங்குறாருன்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கு வச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு சின்னதிலே அவர் மெச்சூர்ட் ஆகிட்டார். இந்த இப்போ போகிற போக்கெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் மாற்றணும், வேதாகம ரீதியாக எல்லாத்தையும் என்ன செய்யணும், கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை கொண்டு வந்தோன்னா அவருக்கு நிறைய அவரை பின்பற்றுகிற ஃபாலோவர்ஸ் நிறைய கூட்டிட்டாங்க. இப்போ எல்லோரும் நினைக்கலாம் அவரை சுட்டு கொண்டுட்டோம், அவர் இறந்துட்டார் அப்படின்னு. அவர் இறக்கல்ல, அவர் விதைக்கப்பட்டிருக்கிறார். லேலுயா லேலுயா. முன்பு கூட அவர் ஒரு சில பேட்டிகளை தான் நம்ம பார்த்துருப்போம். இனி வந்து அவரோட பேட்டியெல்லாம் என்ன ஆகும், வைரல் ஆகும். இப்போமே பார்ப்பாங்க. முன்பு அவருக்கு கருத்தை எதிர்த்தவங்க கூட அவருக்கு இந்த மரணத்தை வச்சு பார்க்கும்போது எதனால் இவர் கொல்லப்பட்டார்னு உள்ள அந்த ஹிஸ்டரி அவன் பார்த்துட்டான்னா கண்டிப்பாக அவன் மாறிடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஏன்னா உண்மையை பேசும்போது யாருக்குமே என்ன செய்யாது, பிடிக்காது. பொய் பேசுனா எல்லாரும் நல்லா ரசிப்பாங்க. இந்த செய்தி வந்து உலக அளவில் எல்லாரையுமே அசைச்சிட்டு, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட அதிர்ந்துட்டார். ஏன்னா அவரோட வெற்றிக்கு இவரும் ஒரு காரணம். ஏன்னா ட்ரம்ப் வரும்போது கூட அவர் என்ன சொன்னார்னா, இந்த எல்ஜிபிடிக்கு இந்த பாவ கூட்டணி இது எல்லாம், இந்த முன்னாடி இந்த ஜோ பைடன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, இவர் வந்து இந்த எல்ஜிபிடிக்கு இந்த ஓரண சேர்க்கையாளர்களை எல்லாம் வெள்ளை மாளிகைகளை கொண்டு வச்சு அவனோட அழகு பார்த்தார், கொண்டு வச்சு அதுக்கு சட்டமாக ஏற்றி கொஞ்ச நாள் அந்த இதெல்லாம் நடத்தினானுங்க, ப்ரைடெல்லாம் நடத்தினானுங்க. ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் ஆண் வந்து பெண்ணோட ட்ரெஸ்ஸை போட்டிருப்பான், எல்லாம் போட்டிருப்பான். அப்போ அதை எதிர்த்து தான் ட்ரம்ப் பிரச்சாரம் பண்ணார். அதுக்கு இவரும் ரொம்ப சப்போர்ட்டாக அவர் கூட இருந்தார், பைபிள் ரீதியாக இருந்தார். அதே மாதிரி போகிற இடங்கள்லாம் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம், அவர் தான் அவங்க பாவத்துக்காக மறிச்சிருக்காரு, அவர் மீண்டும் வருவார், எல்லாம் நீட்டாக பேசுவார். 31 வயசுலேயே அவர் வந்து ஒரு பெரிய ஊழியக்காரர், ஒரு பெரிய ஆளுக்கான ஒரு இது உண்டு. ஏன்னா அரசியல் ரீதியாகவும் எல்லா கருத்துக்களையும் புரிஞ்சு யார் என்ன கேட்டாலும் கரெக்டாக பதில் சொல்லுவார். ஸோ இப்படி அந்த நாடு வந்து இந்த பாவத்தை எல்லாம் விட்டு நல்லா போகணுன்னு உள்ள ஒரு எண்ணத்தில் தான் அவர் வாலிபர்களை எல்லாம் திரட்டி என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லி, அப்போ அந்த பதிலை தெரியும் போது அவன் கொஞ்சம் அவனுக்கு கண் என்ன செய்யும், திறக்கப்படும். இவர் மட்டும் இல்லை, இப்போ கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தி பார்த்தேன். நைஜீரியாவில் ஒரே இரவில் 210 கிறிஸ்தவர்களை கொண்டிருக்காங்க. போகோ ஹராம், ஃபுலானி மிலிட்டன்ஸ், நாங்கள் நிறைய இந்த பயங்கரவாத குரூப் உண்டு. டக்குன்னு வருவான், ஒரு தெருவுக்குள்ளே இறங்குவான், கொன்னுட்டு போயிட்டே இருப்பான். அது ஏன் பண்ணுறான்னா, அப்படி பண்ணுனா அவனுக்கு என்ன கிடைக்குமா, பரலோகம் கிடைக்குமா. அது என்னன்னு சொல்லணுக்குன்னே தெரியல. மக்களை கொன்று குவிக்கிற சித்தாந்தங்களை கொண்ட கூட்டங்கள். அப்போது எங்கே பார்த்தாலும் கிறிஸ்தவர்களை தான் என்ன செய்கிறாங்க, கிறிஸ்தவர்களுக்கு தான், உண்மையை பேசுகிறவங்களுக்கு தான் பாடு இல்லையா. இங்கே கூட நம்ம கிரகாம் ஸ்டெயின்ஸ் கொல்லப்பட்டார்னு கூட நான் அது சொல்லக்கூடாது, நம்ம விதைக்கப்பட்டார் இல்லையா. அவர் விதைக்கப்பட்டார், உடனே இங்கே கிறிஸ்தவம் எல்லாம் போயிட்டா. இப்போ உலகத்திலே கிறிஸ்தவம் அழிஞ்சிட்டா, இந்தியாவிலே அழிஞ்சிட்டா இல்லை, அடக்குமுறை ஒடுக்குமுறை இருந்தாலும் கிறிஸ்தவம் வளர்கிறது இல்லையா. அவங்க வந்து யாரையுமே அவங்க கஷ்டப்படுத்தவோ யாரையும் எதிர்க்கவோ அவங்க இல்லை, அவங்க எல்லாருக்கும் நன்மை தான் செய்கிறாங்க. கிராம் ஸ்டெயின்ஸ் கூட அவர் தொழுநோயாளிகளை தன்னோட வீட்டால் அப்புறப்படுத்தப்பட்டவங்களை கூட அவர் தொட்டு குணப்படுத்தினார். அந்த நோயெல்லாம் யாராலும் டக்குன்னு தொடக்கூட முடியாது இல்லையா. ஆனால் அப்படிப்பட்டவங்கள தான் என்ன பண்ணுறாங்க, நன்மை செய்கிறவனுக்கு தான் தீமை செய்கிறதுக்கு ஆள் ரெடியாக இருக்குது. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது. அவரோட மனைவி பிள்ளைங்களுக்கு இப்போ எப்படி இருக்கும், ஒரு டிவியில் ஒரு இன்டர்வியூ அவர் கொடுத்துட்டு நிற்கும்போது அவங்க முடித்த உடனே இன்னொரு ஆள் ஃபோனில் எடுத்த ஒரு வீடியோவும் பார்த்தேன். அவங்க பிள்ளை டேடின்னு சொல்லி ஓடி போகுது, அவர் மக்களே அவர் இங்கிலீஷில் சொல்லி அப்படியே தூக்குறாரு அந்த பிள்ளைய. அப்போ அந்த குழந்தை டேடின்னு சொல்லதுக்குள்ளே அந்த ஆள் இல்லைன்னு போட்டு அந்த வீடியோவை போட்டிருந்து அதை பார்க்கும்போதே
ரொம்ப பரிதாபம். அவங்க மனைவிக்கு எப்படி இருக்கும்? ஆனால் ஒரே விதத்தில் மட்டும்தான் நம்ம சந்தோஷப்பட முடியும். அவர் எங்கேனா பரலோகத்தில் இருக்கார். அல்லேலூயா. அவர் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கார். இந்த பூமியில் அவர் விதைக்கப்பட்டிருக்கிறார். அதில் மாற்று கருத்தே இல்லை. அவரோட கருத்துக்கள் எல்லாம் இனி முன்பை விட பல மடங்கு வேகமாக போகும். அவருக்கு எதிராக இருக்கிற மக்கள் கூட பார்க்கும்போது திருந்துவாங்க. ஆனால் திருந்தாமல் இருக்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. அவரை கொலை பண்ணதை பார்த்துட்டு சில இதெல்லாம் போஸ்டெல்லாம் பார்க்கும்போது கொண்டாடுறாங்க. நம்ம கூட நமக்கு எதிரி ஒரு விதத்தில் அவன் இறந்துட்டான்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு துக்கம் வரும். அடுத்து அதை பற்றி பேச மாட்டாங்க. யாராவது சொன்னால் உடனே விடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் ஒருத்தன் இறந்துருக்கான்னு சொன்ன பிறகு அதை கொண்டாடி, ஆஹா அவர் இறந்துட்டாரு, நம்ம குரூப்பை பற்றி பேசினவர் என்ன ஆகிட்டாரு, இறந்துட்டாருன்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் நிரந்தரம் அல்ல. இந்த கொண்டாட்டங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. இந்த கொண்டாட்டம் எல்லாம் ஒரு நாள் திண்டாட்டமாய் மாறும். நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்கி அவரை கொன்னுட்டோம், ஹோ கொண்டாடலாம், எல்லாம் திண்டாட்டமாக மாறும். அங்கே ஒருத்தர் பார்த்துட்ருக்கார், எல்லாம் எழுதப்படுது. என்னென்ன அநியாயம் செய்கிறீங்களோ எல்லாம் எழுதப்படுது. நம்ம இந்த வேலையில் அந்த அவங்க குடும்பத்துக்காக என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஜெபிக்கணும். அவரோட பேர் சார்லி ஜேம்ஸ் கிர்க் அவரோட பேர். 2 சின்ன பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களுக்கு தேவன் தான் என்ன செய்யணும்? பாதுகாப்பாக இருக்கணும். அதேமாரி அவர் விட்டு சென்ற அந்த பணியை மீண்டும் சிறப்பாக அது நடைபெறணும். இல்லையா? ஒரு சார்லி கிர்க் மறைந்தார்னா 1000 சார்லி கிர்க்குகள் எழும்பணும் அமெரிக்காவில். இல்லையா? கூட ஒரு 10-20 வருஷம் இருந்திருந்தார்னா அவர் அமெரிக்காவே புரட்டி போட்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆளாகும் அவர் 31 வயசுலேயே அவர் வேர்ல்டு லெவலில், அதுவும் எப்படிப்பட்ட கேள்வி கேட்டாலும், எந்த சித்தாந்த ரீதியாக கேள்வி கேட்டாலும், எந்த வேதங்கள் ரீதியாக கேள்வி கேட்டாலும் 31 வயசில் ஒரு ஆள் உட்கார்ந்துருந்து எதிரில் 100 பேர் நின்னாலும் பதில் கொடுக்குறாருன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இல்லையா? நம்மளால் அப்படி பேச முடியாது. நின்று ஆக்ரோஷமெல்லாம் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் அழகாக பதில் கொடுப்பார். அடுத்து அவங்களால பேச முடியாது. அந்த அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த ஒரு நபர் தான் இறந்துருக்காரு. இப்போ இறந்தனால இனி இதை விட பல மடங்கு அறிவுள்ள வாலிபர்கள் அங்கே என்ன செய்யணும்? எழும்பணும். இல்லையா? இவரோட வீடியோஸை பார்க்குற மக்கள், இவருக்கு எதிராக இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன செய்யணும்? திரும்பணும். அதுக்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். அவருடைய குடும்பத்துக்காகவும் நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். அவருடைய குடும்பத்துக்காக, அவரை சார்ந்த மக்களுக்காக. இது ஒரு பெரிய அடி. அவங்களுக்கு யாருமே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, நினச்சே பார்த்துட்டோம். அவர் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு. அந்த ஒரு உட்டா யூனிவர்சிட்டி, ஒரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்களோட கலந்துரையாடல். அப்போ அவர் அங்கே போயிருக்காரு, நம்ம ஹஸ்பண்ட் போயிட்டு வருவார் அப்படின்னு அவங்க ஒரு இதில் இருப்பாங்க. திடீர்னு நியூஸ் வருது அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், அவரை சுட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஷாக் ஆகிருக்கும். 2வது அவர் இறந்துட்டாருன்னு சொல்லும்போது அதை தாங்கவே முடியாது. யாராலும் என்ன செய்ய முடியாது? தாங்கவே முடியாது. அந்த வேதனையை தாங்கிறதுக்குள்ள பலனை அவங்களுக்கு தேவன் கொடுக்கணும். லேலுயா லேலுயா. இதுக்காக நம்ம எல்லாரும் கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அது மட்டும் இல்லாமல் உலகளவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடைபெறுகிற இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? வெளிநாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில குரூப்பு சர்ச்சில் ஆறாக நடக்கும்போது உள்ளே போய் பிரச்சனை பண்ணுறானுங்க. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தான் போராட்டங்கள் சூழ்ந்து வந்துட்டே இருக்குது. கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறத விட நன்மை செய்கிறவர்களுக்கு தான் தீமை செய்கிறதுக்கு ஆள் ரெடியாக இருக்குது. இல்லையா? இந்த நிலைமைகள் மாறணும். ஆனால் ஒரு விஷயம், கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும். மனுஷர் இப்படி தான் இருப்பாங்கன்னு பைபிள் சொல்லியிருக்கு. இல்லையா? ஆனால் இப்படி இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாலும் நம்ம மக்கள் பாதுகாக்கப்பட ஜபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. 2வது, இவரோட ஸ்பீச்சில் அவர் சொல்கிறது மாதிரி இந்த LGBTQ, இந்த ஓரண சேர்க்கை, அதே மாதிரி அபார்ஷன், கருக்கலைப்பையெல்லாம் ரொம்ப எதிர்த்து பேசுவார். அதெல்லாம் பண்ணவே கூடாது, அது நீங்கள் ஒரு கொலை பண்ணுறதுக்கு சமம் அப்படின்னு அதை ரொம்ப காட்டமாக பேசியிருப்பார். அப்போ நம்ம பிள்ளைகளும் இவரோட இந்த கருத்து, இவர் சொல்கிறார்ல, இந்த கருத்தை நம்ம பிள்ளைங்களும் பின்பற்றணும். இல்லையா? ஏன்னா நான் இடையில கூட ஒரு நியூஸ் போட்டிருந்தேன். ஒரு பையன் ட்ரம்ப் அவர்கிட்ட நின்று பேசுகிறான். அவன் சொல்கிறான், நான் என் ஸ்கூலில் படிக்கும்போது என்னோட ஒரு நண்பனுக்கு ஒரு புக்கை பற்றி படித்து கொடுக்கறதுக்கு என்னோடய பள்ளி நிர்வாகம் என்னை வற்புறுத்துச்சு. அந்த புக் என்னென்னா மை ஷேடோ இஸ் பிங்க், அந்த புக்கோட பேர்.
என்னென்னா ஒரு பையன் ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸை போட்டிருக்க மாதிரி இருக்கும் அந்த புக்கு. நீ வந்து இப்போ ஒருத்தனை பார்க்கும்போது அவன் ஆணாக இருந்தாலும் நீ வந்து அதை வச்சு அவனை ஆண்னு கணக்கு போடக்கூடாது, உணர்ச்சிகளை வச்சு தான். அப்போ அவன் வந்து என்னை பெண்ணாக உணர்கிறேன்னு சொல்லிட்டான்னா அவன் பெண்ணு தானா. அப்படி தான் அந்த போன டைமில் அந்த ஒலிம்பிக் அதில் எல்லாம் ஒரு சில பேர் பங்கு பெற்று அது பெரிய இஷ்யூ ஆச்சு, பெரிய பிரச்சனை ஆச்சு. எல்லா மக்களும் எதிர்த்து அப்புறம் பயாலஜிக்கல் டெஸ்ட்டில் வரும்போது குரோமோசோம் வச்சு பார்க்கும்போது அவன் உண்மையிலே ஆணுதான்னு ப்ரூவ் ஆகிட்டு. இப்படியெல்லாம் நடக்குது. இப்படிப்பட்ட பாவம் அந்த சொல்ல சின்ன பிள்ளைங்கள்லேருந்து அந்த பையன் அழகாக பேசுகிறான். அவன் சொல்கிறான் என்ன வற்புறுத்தினாங்க, ஆனால் நான் வந்து அதை செய்யலை, நான் வீட்லேருந்து சொன்னேன், எங்கள் வீட்டில் அதை எதிர்த்து பேசினாங்க. அதுக்கப்புறம் அந்த பள்ளி நிர்வாகம் வந்து ரொம்ப எங்களை வித்தியாசமாக நடத்துச்சு, என் கூட உள்ள பிள்ளைங்க எல்லாம் என்னை ரொம்ப கேவலமாக நடத்தினாங்க. ஆனால் நான் வந்து சோர்ந்து போனேன், ஆனால் நான் தேவனை நம்பியிருந்தேன் அந்த சின்ன பையன் சொல்கிறான். இல்லையா, அவன் சொல்லி வைராக்கியமாக நின்னான். அவன் வந்து அமெரிக்க அதிபருக்கு முன்னாடி நின்று அதை சாட்சியாக சொல்கிறான். ரொம்ப ஆச்சரியமாக இருந்து. இல்லையா, அப்போது இப்படிப்பட்ட கருத்துக்கள், நீ வந்து ஒழுங்காக வாழணும், இந்த அருவருப்பை செய்யக்கூடாது, இப்படி சொல்கிறவங்க எல்லாம் யாராம்? பழமைவாதிகள். அதான் ஒரு சில நமக்கு கோபமாக வரும், எதுடா பழமைவாதம், நீ ஒழுங்காக வாழுன்னு சொல்கிறது பழமைவாதமா? நவீனவாதம் பேசுகிறவங்க வந்து நீ எப்படியும் வாழு, நீ அங்கே போ, நீ ஆணோட ஆண் இருந்துக்க, பெண்ணோட பெண் இருந்துக்க, எல்லா என்னென்ன பாவம் உண்டோ எல்லாம் செஞ்சுக்க. அவங்க எல்லாம் மாடர்ன் கல்ச்சராக. அப்புறம் நாங்கள் எப்படி வேணாலும் இருப்போம், யாரும் என்ன செய்யக்கூடாது, எங்களை கேள்வி கேட்கக்கூடாது. இதெல்லாம் என்னதான் மாடர்ன் கல்ச்சர்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உலகத்துக்கும் இயற்கைக்கும் பைபிளுக்கும் மாறான காரியம். இதை இந்த இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிற யாருமே தேவனுக்கு முன்னால் நிற்க முடியாது. இல்லையா, தேவன் வந்து இதெல்லாம் அருவருப்புன்னு வெறுக்கிறார். இப்படி செஞ்சவங்களை தான் நோவா காலத்துலேயும் அழிச்சாரு, லோத்துக காலத்துலேயும் அழிச்சாரு. என்னையும் இப்படி செய்கிற இந்த குரூப் எல்லாமே எல்லாம் அழிய தான் போகுது. இல்லையா, அதுக்கு நிழலாட்டு தான் பழைய ஏற்பாட்டில் 2 சம்பவம் நடந்திருக்கு. இனியும் அதான் நடக்கும். இப்படி எல்லாம் செஞ்சுட்டு நிபந்தனமாக எங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, நாங்கள் என்ன வேணுமோ பண்ணோன்னா கேள்வி கேட்க ஒருத்தர் மேலே இருக்கார். இல்லையா, இங்கே வேணால் நீங்கள் தப்பிட்டு என்னவும் செஞ்சிட்ருக்கலாம், ஆனால் தேவன் கிட்ட நீங்கள் தப்ப முடியாது. நோவா காலத்தில் வந்து தேவன் மனஸ்தாபப்பட்டார்னு பைபிள். இப்போமா அதுதான் நடக்குது. இப்போமா இந்த பாவம் எல்லாம் பெருகும்போது ஒரு விதத்தில் அவர் வந்து கோபமாக இருந்தாலும் ஒரு விதத்தில் மனஸ்தாபப்படுறார் ஆண்டவர். இல்லையா, அப்போ நம்ம சந்ததிகள் நம்ம பிள்ளைகள் இதில் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, சிக்கிறவே கூடாது. நம்ம ஜெபம் பண்ணோம். அந்த இறந்து போன அந்த தேவ மனிதர் சார்லி கிர்க்குக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் நம்ம எல்லாரும் கண்டிப்பாக என்ன செய்யணும், நம்ம ஜெபங்களில் தினமும் அவரை நினைவு கூறணும். ஆமேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் இப்படி பிரசங்கிக்கிற சொல்லுகிற நல்லா இரு, நல்லா நட, பரிசுத்தமாயிரு, இப்படிப்பட்ட இயற்கைக்கு மாறான காரியங்களை செய்யாத அப்படின்னு இன்னும் ரட்சிக்கப்படு, மறுபடி பிறக்கணும், நீ பரிசுத்தமாக வாழணும், நீ பாவத்தை விடணும், துன்மார்க்கத்தை விடணும் அப்படின்னு எல்லாம் பிரசங்கிக்கிற மக்களுக்கு தான் பிரச்சனை கூடுதலாக இருக்குது. ஹல்லேலூயா. சரி, அது தேவ திட்டம். தேவனே சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டுன்னு. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த இரத்த சாட்சிகள் இப்போ நான் அமெரிக்காவில் கொன்னது பாருங்கள், வெளிப்படுத்தல் நம்ம படிக்கிறோம். இந்த இரத்த சாட்சி கூட்டங்கள் எல்லாம் தேவனுடைய சிங்காசனத்துக்கு பக்கத்தில் பலிபீடத்தின் பக்கத்தில் இருக்கிறாங்களாம். அவர்கள் அங்கிருந்து தேவனிடத்தில் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? தேவனே, ஒரு தவறும் செய்யாத எங்களை கொன்றார்கள், இதற்கு எப்பொழுது பழி வாங்க போகிறீர் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களைப் போல உள்ள சகோதரர்கள் இன்னும் அதாவது இரத்த சாட்சியாய் சாக வேண்டிய தொகை நிறைவேறணும், அது நிறைவேறும் போது நான் பதில் செய்வேன் என்று சொன்னார். இன்றைக்கும் இந்த காரியங்கள் தேவனுக்காக நிற்கிற, நான் வெளிநாடுகளில் சுட்டுக்கிட்டு போகிறானுவன், பல காரியங்கள் துன்பத்தை கொடுக்குறாங்க, கொலை செய்கிறாங்க, இதெல்லாம் தேவனை அறியாமல் நடக்கிற விஷயம் இல்லை. ஏதோ நாங்கள் அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படலாம். ஆனால் அது தேவன் அனுபவித்த ஒரு காரியம், தேவ திட்டப்படி நடக்கிற காரியம். இரத்த சாட்சி கூட்டம்னு ஒரு கூட்டத்தை, ஒரு எண்ணிக்கையை தேவன் வைத்திருக்கிறார். மணவாட்டி என்கிற ஒரு கூட்டம் எண்ணிக்கையை தேவன் வைத்திருக்கிறார். 1,44,000 ஒரு எண்ணிக்கையை வைத்திருக்கிறார்.
இன்னுமாக அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழியிலே நடக்கிற திரளான கூட்டம் என்ற ஒரு எண்ணிக்கையும் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ தேவன் அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறார். இப்போ அவருக்காக, சத்தியத்துக்காக, நீதிக்காக ஒருத்தன் உயிரை கொடுக்குறேன்னா அவர் பாருங்க, தேவன் சந்தோஷப்படுகிறார், சாத்தான் வெட்கப்பட்டு போகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் இதுக்கு விஷயம். சாத்தானுக்கு கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கும், தேவனை நீதி நேர்மையாக மனசாட்சியின்படி வாழ்கிற கூட்டங்கள் உண்டு, வேதத்தின்படி வாழ்கிறவர்கள் உண்டு. இப்படியெல்லாம் நடந்தாலும் தேவன் அவருக்காக உயிரை கொடுக்க ஒரு ஆள் நிற்கிறாங்கன்னா அவங்க உயிரை கொடுத்தா தேவன் அதில் மகிமை அடைகிறார், சந்தோஷப்படுகிறார். அந்த ஆத்துமா நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறது. ஆனால் இப்படி அநியாயம் பண்ணுகிறவர்களை விட்டு வைக்க மாட்டார். தேவன் விட்டு வைக்கிற தேவன் அல்ல. இன்னைக்கு இரக்கமும் கிருபையும் வைத்து மனுஷனுக்கு நடக்க போகிறது அவருக்கு தெரியும். அவன் செத்தாலும் அவன் எங்கே போய் கிடக்க போகிறான்னு உள்ளது தெரியும். அவன் எவ்வளோ வேதனையாக யுக யுகமாக அனுபவிக்க போகிறான், அங்கேன்னு வெளியே வர முடியாது என்பது தேவனுக்கு தெரியும். அதனால அந்த காலத்தில் தேவன் பலரை கொண்டு சத்தியத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம், பாவத்தை விடுங்கள், இந்தந்த காரியங்களை விடுங்க, தேவன் சீக்கிரம் வரப்போகிறார், உங்களுக்கென்று ஒரு இரத்தம் சிந்தி இருக்கிறார், உங்களுக்கென்று பாடுபட்டிருக்கிறார், அவர் உங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார், அவர் நம்முடைய பாவ சாப ரோகங்களை சுமந்திருக்கிறார். அவரை நம்பி அவருடைய வழியில் கற்பனையின்படி நடக்கும் பொழுது நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறார், எல்லா மனுஷனுக்கும் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனால் அது அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவுக்குள் இருப்பதே அது சாட்சியம். அல்லேலூயா. அதனால் உலகத்தில் நடக்கிறத கண்டு யாரும் துவண்டு போகக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆண்டவருக்காக நிற்கணும், ஆண்டவரிடத்தில் இன்னும் பலனை கேட்கணும், நல்லா ஜெபிக்கணும். அல்லேலூயா. தேவனை அறியாமல் ஒரு ரோமம் கீழே விழாது. எது நடந்தாலும் நன்மைக்கு தான் நடக்கும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவான். அல்லேலூயா.